ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வள்ளி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பிரியாணி ரெசிபி தான். முருங்கைக்காய் வச்சு தான் பிரியாணி செய்ய போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புரட்டாசி மாதம் நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிடாதவங்க இருப்பீங்க. அவங்களுக்குலாம் பிரியாணி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி சாப்பிட்ட ஃபீலும் உங்களுக்கு கிடைக்கும். கூடவே ஃபிஷ் ஃப்ரையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா உதிராமல் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ. வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கிறேன் நீல வாக்கில். அதை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இதில் மெயினாக வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினா தான் அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம நார்மலாகவே பிரியாணி செய்யும்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போது கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கினா கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட ஒரு 3 பச்சை மிளகா சேர்க்குறேன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் வந்து வேறு மசாலா எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம முருங்கைக்காய் சேர்த்துருக்க மிளகாத்தூள் மட்டும்தான். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்து அதை சேர்த்துருக்குறேன். நல்ல பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்ல மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதை வேக விட்டுருங்க. நல்ல மசிஞ்சு வெந்து வரணும். வெங்காயமும் தக்காளியும் இந்த மாதிரி நல்ல தக்காளி மசிஞ்சிருக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் இது கூட கொஞ்சமாக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். கலருக்காண்டி தான் இதை சேர்க்குறேன். மற்றபடி இதுக்கு நான் வேறு எந்த மசாலாவுமே சேர்க்கலை. இதுதான், இந்த மசாலா மட்டும்தான். இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு கூட ஒரு 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம முருங்கைக்காலையும் தயிர் சேர்த்துருக்குறோம், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கணும். நல்ல தலை நல்லா கொதிச்சிருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம மசாலா தடவின முருங்கைக்காவை இதில் சேர்த்துடலாம். நான் வந்து அது கூட முருங்கைக்காய் பார்த்தாலும் கூட ஒரு முருங்கைக்காவும் கட் பண்ணி அதை கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த முருங்கைக்காவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மசாலா எல்லாம் அதில் படுற மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ முருங்கைக்காய் நல்லா சேர்த்து கலந்துட்டு இதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இதில் வந்து நான் தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன்.
ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா அரைச்சி தேங்காய் பால் எவ்வளோ அரைச்சி சேர்த்துருக்கோமோ அதுக்கு தேங்காய் பால் கூட தண்ணியும் சேர்த்து நான் இதில் கலந்துருக்கேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி. நான் தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து 3 கிளாஸ் சேர்த்துருக்குறேன். தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துடலாம். இப்போ அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா இது கலந்துட்டு இப்போ மூடி போட்டு விசில் போட்டுடலாம். ஒரு 3 விசில் வந்ததும் நமக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காய் பிரியாணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நமக்கு அந்த பிரியாணி டேஸ்ட்டும் தெரியும், முருங்கைக்காய் உள்ள ஃப்ளேவர் டேஸ்ட்டும் தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாதவங்களாம் இந்த மாதிரி வெஜ்ஜில் முருங்கைக்காயில் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஃபீலே உங்களுக்கு கிடைக்கும். அந்த மசாலா பிரியாணி மசாலாவோட டேஸ்ட்டும் கிடைக்கும், முருங்கைக்காயில் உள்ள ஃப்ளேவரும் நமக்கு அப்படி தெரியும். இப்போ அன்றைக்கி வந்து நாங்கள் ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சுருந்தோம். அது கூட இதை வச்சு இது பண்ணுறோம். இப்போ ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் உப்பு, அப்புறம் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்குறேன். அப்புறம் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இதுதான் இதுக்கான மசாலா நல்லா சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். தேவைப்படுறப்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மசாலா பேஸ்ட்டாக கலந்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பொரிச்செடுக்கும் போது அந்த கமர்ற வாடை வராமல் இருக்கும் கிச்சனில். அதனால தான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறது. மசாலாவும் நமக்கு உதிராமல் கிடைக்கும். அதுக்கு தான் நான் வந்து இன்றைக்கி சங்கரா மீன் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ மசாலா நல்லா தடவி ஒரு மணி நேரம் இந்த மீனை நம்ம ஊற வச்சிடலாம். அப்போ தான் மசாலா எல்லாமே மீனில் பிடிக்கும். இப்போ நல்லா தடவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். கல்லில் தான் நான் போட்டு எடுக்கிறேன். 1 மணி நேரம் கழித்து இதை வந்து ஒரு கல்லில் போட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் வந்து மசாலாவே உதிராமல் இருக்கும். அப்படியே மசாலா சேர்த்த மசாலா அப்படியே இருக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மசாலா எதுவுமே உதிராமல் இருந்திருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இது பண்ணுங்கள், நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிரியாணி கூட வச்சு சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டும் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.